Shri Ram Jai Shri Ram ஸ்ரவணம், மனனம், தியானம் என்று 3 நிலைகள் உண்டு. அப்ப முதல்ல விஸ்வாமித்திரரை எப்படி ஜெயித்தார்? அவர் மனசு குளிர்ந்தது. ராமன் பெரிய வீரனா இருக்கார், தாட்டகையை கொன்றார், மாரீச்சன் சுபாகுவை கொன்றாருங்கிறதுக்காக விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட போவது கிடையாது. ராமனுக்கு 16 வயசு கூட ஆகல, அவனால சண்டையெல்லாம் போட முடியாது. அதுவும் அரக்கர்கள் அசுரர்களோடு எப்படி சண்டை போடுவது? உலகத்துக்கே தந்தை உனக்கு மகனாக பிறந்திருக்கிறார், உண்மைதான். ஆத்ம விசாரம் பண்றோம், பகவானை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவை பத்தி உபனிஷத்துகள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அப்போது ஆச்சாரியன் உபதேசித்தார், அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதே கிடையாது. ஸ்ரவணம், மனனம், தியானம் என்று 3 நிலைகள் உண்டு. முதல்ல ஆச்சாரிய இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். மனனம்னு சொன்னால் பல யுக்திகளை கொண்டு ஆச்சாரியன் சொன்னது சரியாத்தான் இருக்கும், ஆனா அது எனக்கு நன்னா புரியணுமோ இல்லையோ. ஆத்மா நித்தியமானவர்னு கண்ணன் கீதையில சொல்றார், அது அப்படியே கேட்டுன்னு வச்சுட முடியாது. இல்லையே, ஆத்மானே ஒருத்தர் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றாரே, அவருக்கு என்ன பதில்? ஆத்மா உண்டாக்கப்படுகிறார், அழிக்கப்படுகிறார்னு ஒருத்தர் சொல்றாரே, அவருக்கு என்ன பதில்? ஆத்மாவுக்கு அறிவே கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றாரே, அவருக்கு என்ன பதில்? இத்தனை மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அப்ப அந்த மதங்களுக்கெல்லாம் பதில் என்ன என்று தெரிந்து கொண்டு ஆத்மா நித்தியமானவர்னு புரிஞ்சுண்டா அப்பதானே மனசுல நன்னா திருடமாக நிற்க போகிறது. அப்ப கல்வி பயிலும் போது நன்னா கேள்வி கேட்கலாம், எவ்வளவு வேணுமோ தர்க்கம் பண்ணி ஆச்சாரியனோடு வாதம் செய்யலாம். ஆனா கடைப்பிடிக்க வரும்போது ஆச்சாரியன் இதை செய்யு சொன்னார்னால் அதற்கு மேல பெரியோர்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு ராமனுக்கு எண்ணம். அப்ப தன்னுடைய பணிவை காட்டி விஸ்வாமித்திரர் முதல்ல ஜெயித்தாராம். யாரெல்லாம் ரிஷிகள் இருக்காளோ அவர்களுக்கு ராமன் ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்க. அவர்களுக்கு பணிவிடை செய்து ரிஷிகளை எல்லாம் ஜெயிச்சிருவாராம். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா குருன் சுஷ்ரூஷயா வீரஹா தனுஷா யுதி சாத்திரவான் என்று வால்மீகி கூறுகிறார். யாராவது ஒருத்தர் ரொம்ப ஏழை ராமனிடத்துல இருக்கார்னால் அவரை ராமன் எப்படி ஜெயிப்பார்? நிறைய தானம் கொடுத்து அவரையே நல்ல பணக்காரரை ஆக்கி அவரை ராமன் ஜெயிச்சிருவாராம். சரி, உலகத்து மக்களை எல்லாம் பொதுவா எப்படி ஜெயிப்பார்? சத்தியம், உண்மை பேசியே உலகங்களை எல்லாம் ஜெயிச்சிருவாராம். ஒரு பெரிய ரிஷி வருகிறார், ஞானி வருகிறார்னால் அவருக்கு தானம் கொடுத்தாலும் அவர் பெருசா கண்டுக்க போறது கிடையாது. அப்ப அவரை எப்படி ஜெயிப்பதுனால் குருன் சுஷ்ரூஷயா வீரஹா, சுஷ்ரூஷை பணிவிடை செய்து கைங்கரியம் பண்ணியே ராமன் பெரியவர்கள் கற்றறிந்த ஞானிகளுடைய உள்ளத்தை ஜெயித்து விடுவாராம். அதை போல விஸ்வாமித்திரருக்கு ராமனும் லக்ஷ்மணனும் அந்த போன சில நாட்கள் இருக்குமோ இல்லையோ அத்தனை கைங்கரியங்களையும் செய்தார்கள். 7 நாட்கள் இரவு பகல் பார்க்காமல் யாகத்தை ரட்சித்து கொடுத்தார்கள். யாகமெல்லாம் முடிந்த பிறகு திரும்ப ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரிடத்துல இமௌஸ்வ முனிஷார்தூல கிங்கரவு சமுபஸ்திதவு, ராமன் சொல்ல வார்த்தை, நானும் லக்ஷ்மணனும் உமக்கு கிங்கரர்கள், தாசர்கள், நீர் என்ன ஆணையோ செய்யலாம், அதை அப்படியே நிறைவேற்றுவதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று பரமபுருஷனான பரமாத்மா அவதாரம் செய்த போது ஒரு ஜீவாத்மா விஸ்வாமித்திரர் அவருக்கு அடிபணிந்து நீர் சொல்றதை நான் கேட்கிறேன்னு வந்தாரோ இல்லையோ, அந்த அளவுக்கு பகவானுடைய பணிவு. அப்ப முதல்ல விஸ்வாமித்திரரை எப்படி ஜெயித்தார்? அவர் மனசு குளிர்ந்தது. ராமன் பெரிய வீரனா இருக்கார், தாட்டகையை கொன்றார், மாரீச்சன் சுபாகுவை கொன்றாருங்கிறதுக்காக விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட போவது கிடையாது. அவருக்கு இவன் பரமாத்மான்னு முன்னமே தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்று தசரதனிடத்துல கூறுகிறார். முதல்ல தசரதன் விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே வாக்கு கொடுத்துட்டார், நீ என்னவனாலும் கேட்கலாம், நான் எதையும் கொடுக்க தயார்னு தசரதன் வாக்களித்தான். அப்புறம் அவர் நிச்சயம்தானா, எதை வேணாலும் கேட்கலாமா, கண்டிப்பா கொடுப்பியான்னு கேட்டார். இக்ஷ்வாகு வம்சத்துல வாக்கு கொடுத்ததுதான், மாத்தவே மாட்டேன், கண்டிப்பா கொடுக்கறேன்னு சொன்னார். அப்ப விஸ்வாமித்திரர் கேட்டார், ராமனை கொடுன்னு கேட்டார். உடனே இவர் பெல்ட்டி அடிச்சிட்டார், இல்ல அப்படிலாம் முடியாது, ராமனுக்கு 16 வயசு கூட ஆகல, அவனால சண்டையெல்லாம் போட முடியாது, அதுவும் அரக்கர்கள் அசுரர்களோடு எப்படி சண்டை போடுவது, ராமன் வேண்டாம், நான் வேணா சண்டைக்கு வருகிறேன்னு உடனே வார்த்தையை மாற்றி விட்டார். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார்,
உனக்கு ராமனுடைய பெருமை தெரியாது. நீ இன்னும் உன்னுடைய மகன்னே நினைத்து கொண்டிருக்கிறாய். அவர் உலகத்துக்கே தந்தை, உலகத்துக்கே தந்தை, உனக்கு மகனாக பிறந்திருக்கிறார் உண்மைதான். ஆனா அவ்வளவுதான் பெருமைன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அகம் வேத்மி மகாத்மானம், ராமன் எவ்வளவு உயர்ந்தவர்னு எனக்குத்தான் தெரியும் தசரதா, உனக்கு தெரியாதுன்னு விஸ்வாமித்திரர் சொல்ற. அப்ப ராமனுடைய பெருமை என்ன என்பதை விஸ்வாமித்திரர் அறிவார். அப்ப அவரை ஜெயிக்கணும்னால் திரும்ப அவருடைய பராக்கிரமத்தை காட்டி வீரத்தை காட்டி அவரை ஜெயிக்க முடியாது. அவரை எது மனதை குளிர வைக்கும்? இப்பேற்பட்ட ராமன் எனக்கு கிங்கரனாக வந்து தொண்டு செய்தார். மிதிலைக்கு போகும்போது இல்ல ஆசிரமத்தில், விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் இருக்கும்போது ராத்திரி அவர் தூங்க போற வரைக்கும் அவர் காலையெல்லாம் பிடிச்சு விட்டு விசிறி விட்டு ராமன் எல்லா பணிவிடைகளையும் செய்வாராம். அவர் தூங்கின பிறகு ராமன் புறப்பட்டு தன்னுடைய கிரகத்துக்கு போவார், அந்தப்புறத்துக்கு போவார். அங்கு லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்வாராம். ரிஷியே 10 மணி 11 மணி தூங்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேல ராமன் போய் படுத்துட்டால் அவனுக்கு காலை பிடிச்சு விட்டு விசிறி விட்டு எல்லா லக்ஷ்மணன் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் உறங்குவாராம். இப்படி ராமனும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரருக்கு கைங்கரியம் செய்தார்கள். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.